அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மீனவன். நீ நம்ம போட்டில் நெத்திலி மீன் வருது. எவ்வளோ நெத்திலி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த நெத்திலி வந்து காய போடுறதா இல்லைண்டா பச்சையாகவே எடை போட்டு அனுப்புறதா அப்படின்னு தெரில. நான் போய் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன். இந்த பின்னாடி வருது பாருங்க போட்டு. இந்த வருதான போட்டு தான் வந்துட்டுருக்கு. நேற்று ஃபுல்லாக பாறை போனாங்க. இன்னைக்கு வந்து நெத்திலி போயாச்சு. பார்ப்போம். நேற்று பாறை வீடியோ பார்க்காதவங்க உள்ளே போய் பாருங்கன்னு இந்த நம்ம சேனலில் இருக்கும். போட்டு கரையை வந்துட்டு இருக்கு. நெத்திலியே ரொம்ப அந்த மாதிரி இல்லை. ஏன்னா ரொம்ப வந்துச்சுன்னா கீழே போட்டு ரொம்ப கீழே ஓடி அமுங்கி வரும். கொஞ்சமாக தான் வர்ற மாதிரி இருக்கு. ஸ்ரீநிதி அவ்வளோதான். இந்த நெத்திலி போய் ஏலம் போட போகிறாங்க ஒரு வட்டாவை. என்ன எவ்வளோ விளக்கி போகுது அப்படின்னு சொல்லி ஏலத்தில் கொக்கு காண்டி கொக்கு தட்டி விடுறதுக்காக போயாச்சு. நல்லா வரும். அதுந்தா போச்சு. கொக்கு திங்கமா இப்போ பாறை தான் திங்க போகுது. போ நெத்திலி பார்த்தீங்களா? அட்டி பல்லன்னு இருக்கும். சூப்பராக இருக்கும். இன்னும் சைஸ் சின்னது, 2 இன்ச்சு சைஸ் தான் வரும். இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் எப்படி ஏலம் போடுறதா என்ன பண்ணுறது பார்ப்போம். தெளிவாக இருக்குங்க. எங்கள்கிட்ட வர நெத்திலி பெசலே அதுதான் நம்மள்கிட்ட பெசல். கலன்னு இருக்கும். நல்லா தெளிவாக சூப்பராக இருக்கும். அப்படி எடுத்து பொரிச்சதுன்னா சூப்பராக இருக்கும். எவ்வளோ காய போட போகிறோம். அதுக்காண்டி வலையை வந்து விரிக்கிறோம். இன்றைக்கி வந்து வலையை வந்து 2 தட்டையாக தான் போட போகிறோம். நெத்திலி வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து மண் வந்து ரொம்ப ஒட்டக்கூடாது. நம்ம நெத்திலி பார்க்குறவங்களுக்கு உடனே பிடிச்சிக்கிறணும். அந்த அளவு காய போடணும். ஏன்னா இந்த நெத்திலி நீங்கள் வாங்கும்போது வந்து பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கும். எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா? இதில் சின்ன சாலை இருக்குது. இந்த பொடி சாலையெல்லாம் நாங்கள் பிறக்கிடுவோம். நெத்திலியோடு வர்றது. இந்த நெத்திலி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 2 இன்ச்சு சைஸு இல்லை 2 இன்ச்சு சைஸு இல்லை 3 இன்ச்சு சைஸு இப்படி தான் வரும் நெத்திலி. ஒன்று கலந்து கிடக்கு. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு சைஸில் வரும். இருக்கு பார்த்தீங்களா? இது நல்லா பெருசாக இருக்கும். ஒரு இது சின்னதாக இருக்கும். அப்படி கலந்தே தான் கிடக்கும். ஆனால் தனி நெத்திலி மட்டும் தனியாக பிறக்கும். பளபளன்னு இருக்கும். வலை மேலே தான் நாங்கள் வந்து காய போடுவோம். அப்படி காய போடும்போது தண்ணி எல்லாமே உஞ்சிரும். தண்ணி எல்லாம் கீழே போயிடும். வெயில் அடிக்கிறதுல வந்து சீக்கிரமாகவே எங்களுக்கு காஞ்சிரும். சாயங்காலமே கூட்டிடுவோம். ஏன்னா நெத்திலியே சீசனே இல்லாத நேரம் இப்படி நெத்திலி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எங்களுக்கு நல்லாவே விலை போகும். பச்சையில் கொடுக்கலான்னு பார்த்தா பச்சையில் கொடுக்குறோட நம்ம காய போட்டுருவோம். பச்சையில் கொடுக்குற எதுக்காக சொல்லணும்ட்டா அதில் பொடி சாலை இருக்குது. அது ரொம்ப நேரம் பிறக்கணும் அப்படிங்கிறக்காக தான் பச்சையில் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். சரி இருந்தாலும் நம்ம மக்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே நெத்திலி கருவாடு ரொம்ப நாள் ஆகிட்டா எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் எனக்கு கொடுக்காமே இருந்தோம். சரி மறுபடியும் நம்ம நெத்திலி கருவாடு கொடுத்துரும் அப்படிங்கிறக்காக காய போட்டுட்டேன். அதை உட்காந்து ஒரு 2-3 பேராச்சும் தாராளமாக 4-5 பேர் தாராளமாக உட்காந்து பிறக்கினா தான் பாதிக்கு பாதி. இப்போ பிடிச்சாலையும் இருக்குது, நெத்திலையும் இருக்குது. பாதி இருக்கிறனால கொஞ்சம் பிறக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். இந்த பார்த்தீங்களா எடுத்துருந்தீங்களா? சும்மா நார்மலாக வேறு யாருக்காச்சும் விற்கணும், எப்படி சொல்ல விற்கணும். இப்போ வியாபாரம்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்படி ஒரு மாலில் தான் நாங்கள் வந்து காயப்படுவோம். இது வந்து ஒரு தட்டு மால். ஆனால் நம்ம கஸ்டமருக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா 2 தட்டு மால் விரிக்கிறோம். கீழே ஒரு மால் இருக்கா, இங்கே ஒரு மால் இருக்குது, இங்கே ஒரு மால் இருக்குது. 2 தட்டு மால். 2 தட்டு மாலுக்கு மேலே அவ்வளோ சீக்கிரம் மண் வந்து ஒட்டாது. இந்த 2வது மேலே விரிக்கிறோம் பார்த்தீங்களா? இப்படி விரிச்சிட்டோம்னா நல்லா தெளிவாகவே இருக்கும். சில டைம் இப்போ கம்மியாக இந்த இவ்வளோத்துக்கு தான் இருக்குது அப்படின்னா ஒரு 3 தட்டு மாலை விரிச்சிடும். 3 தட்டு மால், 4 தட்டு மால். இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 தட்டு மால் விரித்தோம். அப்படி இருக்கும்போது வந்து மண்ணுக்கும் வலைக்கும் நடுவில் வந்து ரொம்ப கேப் இருக்கும். காத்தோட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது போக மீன் சீக்கிரம் காயும். மீன் மேலே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மண்ணும் ஒட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடமே 2 தட்டு மாலை ஆச்சு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 தட்டு மாலை ஆச்சு விரிச்சிட்டு போகிறது. அந்த தட்டு மாலுங்கிறது அந்த அடுக்கை தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு அடுக்கு 3 அடுக்கு 4 அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த அடுக்கு. இப்போ பாருங்க செம்மையாக இருக்கும். நான் காய போட்டு மீன் அள்ளும்போது நான் காமிப்பேன். பார்க்கலாம்.
நான் 2 தட்டு மாலை தான் விரிப்பாங்களா அப்படின்னு நினச்சா மறுபடியும் ஒரு தட்டு மாலை 4 தட்டு மாலை விரித்து காய போட்டு கொடுக்குறோம். ஆனால் இப்படி நெத்திலி நீங்கள் எங்கள்கிட்ட வாங்குற நெத்திலி விலை இருக்குல்ல, இந்த நெத்திலி நான் வேறு யார்டேஜ் கொடுத்தேன்னா இதோட நெத்திலி சின்ன சைஸாக இருந்தாலும் விலைய மதிப்பை பார்த்தீங்கன்னா பயங்கர விலை போயிடும். சரிங்களா? ஆனால் நான் அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்குலாம் கிடையாது. என் கஸ்டமருக்கு என்னால் எப்படி பெஸ்ட்டாக கொடுக்க முடியும், எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியும் அவ்வளோ கம்மியாக தான் கொடுக்க. ஆனால் உண்மைக்குமே நான் சொல்கிறேன், இந்த நெத்திலி ரேட்டு வந்து யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு நான் கொடுக்கேன். யாருமே கொடுக்க முடியாது. இந்த நெத்திலி காய போட்டு நான் எடுத்து காமிப்பேன். அந்த காய போட்டு அள்ளுறதையும் பார்த்தா தெரிஞ்சிடும். மற்ற இடங்கள்கிட்ட நீங்கள் நெத்திலி வாங்குறதுக்கும் என்கிட்ட நெத்திலி வாங்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்குது. எங்கே போனாலும் இப்படி நெத்திலி கிடைக்காது. யார்கிட்டையுமே வாங்க முடியாது. அடித்து சொல்லுவேண்ணா. ஆனால் சின்ன நெத்திலியாக தான் இருக்கும். இவ்வளோ தெளிவாக இருக்காது. காய போட்டு கொடுக்க முடியாது. பாருங்கள் எப்படி பலபலண்டாக்கியாச்சு இந்த இடத்தையே. இனி ஒரு செட்டு 4 அடுக்கு மாலில் 4 அடுக்கில் காய போடுறோம். கோட்டிலேருந்து அள்ளி கூடையிலேருந்து காய போட்டுருவோம். அங்கே தள்ளிட்டு அது வந்து அள்ளி கலக்கமாக அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கும். கூடையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா, கூடையிலேருந்து அள்ளி வீசும்போது வந்து மொத்தமாக போட்டோம்னா அந்த நெத்திலி வந்து காயவே காயாது. இப்படி தனித்தனியாக இப்படி சதறி வீசும்போது பார்த்தீங்கன்னா நெத்திலி வந்து சீக்கிரமாகவே காஞ்சிரும். அங்கிட்டு கலக்கமாக கிடக்குதா. இதை என்ன பண்ணுவோம்னா, இதோட எங்களுக்கு வேலை முடியாது. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து பெரட்டி விடுவோம். பெரட்டி விடும்போது வந்து கீழே உள்ளது வந்து காயாமல் ஈரம் பிடிச்சிருக்கும். அதை பெரட்டி விடும்போது வந்து மறுபடியும் வெயில் படும்ல அந்த இடம் மறுபடியும் காஞ்சிரும். எவ்வளோ அள்ளிட்டு இருக்கோம் பாருங்க. நெத்திலி பார்த்துக்கோங்க நெத்திலி. இங்கேருந்து அள்ளி அப்படி அங்கே கொண்டு போனால் அங்கேருந்து அப்படி மாற்றி காய போட்டுக்கிட்டே தான் இருப்போம். இஷான் நான் உங்களுக்கு இப்படி நெத்திலிக்காரெல்லாம் வேணும்டா. நான் கீழே ஒரு நம்பர் தர்றேன். அந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கிறேன். ரெண்டு பருவட்டு மீன் கிடந்துச்சு. இந்த பாறை நல்லாயிருக்கும். இந்த பாறை நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். எப்படி இன்னுங்கிறானா தக்கண்டு பயங்கரமாக இருக்குது, சூப்பராக வட்டப்பாறை அப்படிமோ. எங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷல் தெரியுமா, இந்த மீனை நாங்களே பிடிச்சி நாங்களே காய போடுறதுனால தான் அவ்வளோ தெளிவாக எங்களால் வந்து கொடுக்க முடியுது. இல்லைன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியாது. நான் இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கினேன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு வேளை ஐஸ் அடித்து தரலாம், ஒரு வேளை நஞ்சு கிஞ்சி செவந்து போய் அப்படியும் தரலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. நான் என்னால் கொடுக்கறது காரணம் அதுதான் காரணம். நான் இப்பவும் நான் அடித்து சொல்லுவேன். நான் இப்போ இந்த நெத்திலி கொடுக்குறேன், இந்த நெத்திலி மாதிரி யாருமே நீங்கள் எவ்வளவோ நெத்திலி வாங்கியிருப்பீங்க கடைகள்லையோ நேரடியாவோ வாங்கியிருப்பீங்க. இப்படி நெத்திலி யாருமே கொடுக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. நான் 4 அடுக்கில் காய போட்டுருக்கேன். இதே பச்சை கலரில் இன்னொரு வளை மாதிரி இருக்கு, அது மேலேயும் போடலாம். ஆனால் இதில் போடும்போது வந்து வேற மாதிரி இருக்கும். அந்த கலர் வந்து உங்களுக்கு தனியாகவே தெளிவாக தெரியுங்க. நாங்கள் போட்டுட்டு நவுண்டதுக்கப்புறம் கொக்கு வந்து திங்கும். கொக்கு காக்கா இதெல்லாம் திங்கும். அதெல்லாம் தின்றதுக்கு போகவே எங்களுக்கு மிச்சம். அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் பற்றவே மாட்டோம்.
சும்மா நாங்களாம் நடந்து போனோம்னா அதுவாக பறந்து போயிடும், அவ்வளோதான். அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் வந்து தின்றோம். அதுக்கு போக தான் நம்மளுக்கு மிச்சம். எவ்வளோ நாளும் அது வயிறு நிறைய தின்னுட்டுருக்கும். இது வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ நெத்திலி கிடக்குண்டா எங்களுக்கு வந்து ஒரு நாள் ஆர்டர் தான். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோ பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து நெத்திலி கிடைக்கும். லேட் மட்டும் பண்ணிடாதீங்க இந்த இப்படி நெத்திலிக்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், 2 இன்ச் சைஸ் தான் என் நெத்திலி, சின்னதாக தான் இருக்கும், சரிங்களா? ஆனால் ஒரு நாளில் எங்களுக்கு வந்து காலியாகிடும். எவ்வளோ நெத்திலி நான் காய போட்டாலும் இவ்வளோ நெத்திலி காய போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. என்ன மறக்காம கீழே தூத்துக்குடி மீனோட நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன கருவாடு இருக்கோ அந்த கருவாடோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பி விட்ருவோம். ஆமாம், நெத்திலி வேண்டாம். நான் அப்பப்போ இருக்கிற என்னென்ன ஃப்ரெஷ்ஷாக வருதோ அந்த கருவாடு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். மறக்காமல் தூத்துக்குடி மீனோன்னு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். அது போக இது வந்து இப்போ காயப்படுறோம்ல, இதோட எங்களுக்கு வேலை முடியாது. இதை வந்து தனியாக வந்து நாங்கள் கிண்டி விடுவோம். கிண்டி விட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நெத்திலி தனியாக சாலை தனியாக அதான் பிறக்கும். அதுவே எங்களுக்கு ஒரு நாள் கிட்ட ஆயிரும். ஒரு நாள் ஆச்சுன்னா நாங்கள் காலையில் ஆர்டர் எடுப்போம். சாயங்காலம் ஒரு நாள் முடிஞ்சிருப்போம்ல, சாயங்காலம் வந்து பேக்கிங் பண்ண ஆரம்பித்தா அடுத்த நாள் வந்து கொரியருக்கு அனுப்பி விட்ருவோம். அவ்வளோதான், எங்களுக்கு வந்து ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் வேலைப்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடிலாம் வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம தூத்துக்குடி மீன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுக்கு நெத்திலி கருவாடு மற்றபடி எத்தனை கருவாடு வேணுமோ அந்த கருவாடுலாம் வேணும்டா நம்ம கீழே தர வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படாலும் உங்களுக்கு கருவாடு தேவைப்படும். எல்லா சத்துமே கருவாடில் இருக்குன்னு சொல்லுவாங்க. மறக்காம யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. நன்றி, வணக்கம், பாய். இப்போதான் காய போட்டிருக்கோமா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே எவ்வளோ கொக்கு வந்து எங்கள் நெத்திலி தின்னுட்டு இருக்கு பாருங்க. நெத்திலியும் சாப்பிடும், சாலையும் சாப்பிடும், அது ஒன்றுமே செய்ய மாட்டோம். அது பாட்டில் அதை சாப்பிட்டுட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுருவோம். கொக்குகளுக்கு நாங்கள் ஏதாச்சும் மீனை பிடிச்சிட்டு கரைக்கு வந்தோம்னா 1-2 வெளியே போடுவோம், இல்லை 1-2 தப்பிச்சு போவோம். அப்படி போனால் மட்டும்தான் அதுகளுக்கு வந்து இறையாவே கிடைக்கும், இல்லைன்னா இறையே கிடைக்காது. இல்லை ஏதாச்சும் ஒரு மீனை ஆற்றுலையோ இல்லை சின்ன அதுகளுக்கு எட்டுற மாதிரி ஒரு ஏரியிலையோ போய் தான் மீனை பிடிச்சிட்டு தின்னுட்டுருக்கோம். இப்படி நாங்கள் மீனை காயப்படும் போது வந்து அது போல மனம் போல திங்குங்க.